வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இட்லி தோசை எல்லாம் பண்ணணும் அப்படின்னா அரிசி உளுந்து தனித்தனியா ஊற வச்சு ஒன்னா கிரைண்டர்ல அரைப்போம், இல்லைன்னா நம்ம மிக்சியில அரைச்சிப்போம். இன்னைக்கு தனித்தனியா ஊற வைக்காம எல்லாத்தையுமே ஒன்னா ஊற வச்சு மிக்சியில போட்டு ஒன்னாவே அரைச்சி எடுத்துட்டு அந்த மாவுல நல்லா சாஃப்டான இட்லி, முறுமுறுன்னு தோசை சாஃப்டா வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். பணியாரம், ஊத்தப்பம் எல்லாமே ஒரே மாவுல நம்ம பண்ணலாம். நமக்கு இந்த டைமும் சேவ் ஆகும், வேலையும் கம்மியாகும். இந்த மாவையும் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஒரு 4 நாள் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, எல்லாத்தையும் ஒன்னாவே ஊற போட்டு மிக்சியில ஒன்னாவே அரைச்சி ஈஸியா 4 விதமான டிஃபன் எப்படி பண்றதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். 4 கப்பு இட்லி அரிசி, 1 கப்பு உளுந்து, 1 கப்பு அவல், 1.5 டீஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 4 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கணும். பாருங்க, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். எல்லாமே நல்லா ஊறி இருக்கு. 4 மணி நேரம் ஊறினாதான் வெந்தயம் இந்த மாதிரி நல்லா ஊறும். இதை நம்ம மிக்சிலேயே அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி உளுந்து எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நம்ம அரைச்சி எடுத்துப்போம். அரைக்கிறதுக்கு நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன் ரவா பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம தண்ணியே சேர்க்காம அரைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நல்லா ரவா பதத்துக்கு மசிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு அரைக்கும் போது நம்ம கிரைண்டர்ல அரைச்ச மாதிரி புசு புசுன்னு மாவு வரும். இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, மாவு இந்த மாதிரி ஃபைன் ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். கன்சிஸ்டன்சியும் பாருங்க, இந்த மாதிரி கெட்டியா இருக்கணும். அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்துல நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்கிற அரிசி உளுந்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்ச அரிசி உளுந்து ஃபுல்லாவே அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கையால மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த உப்பு ஈவனா மிக்ஸ் ஆகணும். மாவை நல்லா அப்படி அடிச்சு பிசைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி நல்லா ஃபர்மெண்ட் ஆகும். மாவு நல்லா ஃபர்மெண்ட் ஆனாலே இட்லி தோசை எல்லாமே ரொம்ப நல்லா வரும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சுத்தி ஒட்டிருக்கும் இல்லையா, அந்த மாவை நீட்டா எடுத்து விட்டுணும். எப்பவுமே மாவு கரைக்கும் போது கொஞ்சம் பெரிய பாத்திரமா பார்த்து கரைச்சிக்கோங்க. ஏன்னா மாவு பொங்கி வந்ததுன்னா அதுக்கு ஸ்பேஸ் வேணும். இப்போ ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு ஜென்ரலா பாத்தீங்கன்னா 6ல இருந்து 8 மணி நேரம் ஆகும். வெயில் காலம் அப்படிங்கறதுனால 4-5 மணி நேரத்துல கூட ஃபர்மெண்ட் ஆயிடும். நம்ம ஃபர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாம். மாவு ஒரு 4-5 மணி நேரத்துலயே நல்லா ஃபர்மெண்ட் ஆயாச்சு. பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு. அழகா பபுளா ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி மாவு பொங்கினாலே இட்லி தோசை எல்லாமே ரொம்ப சூப்பரா வரும். பாருங்க அழகா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களேன். நமக்கு இதுல தேவையான அளவு மாவை எடுத்துட்டு மிச்ச மாவை நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். இப்ப நம்ம இந்த மாவை யூஸ் பண்ணி இட்லி தோசை ஊத்தப்பம் பணியாரம் எல்லாமே நம்ம பண்ணலாம். இப்ப தேவையான அளவு மாவை நம்ம ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கிட்டு மிச்ச மாவை நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு 3-4 நாள் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்ப நம்ம இட்லி பண்ணிடுவோம். இந்த மாதிரி துணி போட்டும் பண்ணலாம். நம்ம எண்ணெயை தடவிட்டு கூட அதுல கூட நம்ம பண்ணலாம். இப்ப இது வேகறதுக்கு 8ல இருந்து 10 நிமிஷம் ஆகும். மூடியை போட்டு மூடிடுவோம். ஃப்ளேமை மீடியம்ல வச்சுக்கலாம். நம்ம இட்லி வெந்திருக்கான்னு பார்ப்போம். சூப்பரா வெந்திருக்கு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் சூடாறினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இட்லி பாருங்க நல்லா சாஃப்டா வந்திருக்கு. நல்லா பந்தா மெத்துன்னு இருக்கு. பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு அந்த போர்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம மிக்சியில மாவு அரைச்சாலுமே பாருங்க எவ்வளவு நல்லா வந்திருக்கு. கொதிக்குது, சூடா இருக்கு. பாருங்க அருமையா வந்திருக்கு. மிக்சியில நம்ம எல்லாத்தையும் ஒன்னா போட்டுதான் அரைச்சிருக்கோம், இருந்தாலும் எவ்வளவு நல்லா வந்திருக்கு பாருங்க. இப்ப இதே மாவுல நம்ம தோசை பண்ணிக்கலாம். எவ்வளவு நல்லா மெலிசா அழகா பண்ண வருது. சுத்தி எண்ணெய் விட்டுப்போம். பாருங்க தோசை வெந்தாச்சு. இது எப்படி நம்ம ரோல் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஹோட்டல்ல எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பாருங்க அழகா ரோல் பண்ண வருது. இல்ல நம்ம மடிச்சு எடுத்துப்போம் இல்லையா, அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளவு நல்லா வந்திருக்கு. இதே மாவுலயே நம்ம ஊத்தப்பமும் பண்ணிக்கலாம்.
இதே நம்ம பிளெயின் ஊத்தப்பமாவை கூட பண்ணிக்கலாம் பாருங்க. நல்லா அழகா ஓட்டையா வந்து ரொம்ப நல்லா சாஃப்டா வரும். இல்ல பாருங்க, இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஊத்தப்பமா பண்ணாலும் நல்லா இருக்கும். ஊத்தப்பத்துக்கு கொஞ்சம் நல்லா தாராளமா எண்ணெய் விட்டுருவோம். நம்ம திருப்பி போட்டுருவோம். அப்பதான் இந்த வெங்காயம்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகும். கலர் பாருங்க இவ்வளவு சூப்பரா வந்துருக்கு பாருங்க. வெங்காயம்லாம் நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு. இன்னும் வேணா கூட நம்ம பண்ணிக்கலாம். இந்த அளவு இருந்தா தான் நல்லா இருக்கும். இதை நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துப்போம். பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்கு. நம்ம இட்லி பண்ணோம் இல்லையா, அதே மாவுல நம்ம பணியாரமும் பண்ணிக்கலாம். நம்ம எப்பயும் பண்ற மாதிரிதான் தாளிச்சு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் வதக்கி போட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நம்ம நல்லா 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு கோல்டன் கலர்ல எடுத்துக்கலாம். ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். பாருங்க நல்லா வெந்தாச்சு. திருப்பி விட்டுடலாம். நல்லா ஒட்டாம அழகா வந்திருக்கு. இந்த சைடும் நல்லா வேகட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடியை போட்டு மூடிடுவோம். 2 நிமிஷம் ஆயாச்சு. பணியாரம் பாருங்க 2 சைடுமே நல்லா வெந்தாச்சு. நம்ம இப்ப சர்விங் பவுல்ல எடுத்துக்கலாம். நல்லா பந்து பந்தா அழகா வந்திருக்கு பாருங்க. இதே மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு பண்ணி எடுத்துப்போம். ஒரே மாவுல இட்லி, தோசை, ஊத்தப்பம், பணியாரம் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்ம எல்லாத்தையும் ஒன்னா ஊற போட்டு மிக்சியில ஒன்னா அரைச்சா கூட பாருங்க 4 விதமான டிஃபன் எவ்வளவு நல்லா வந்திருக்கு பாருங்க. இட்லி வந்து நல்லா சாஃப்டாவும், தோசை நல்லா மொறுமொறுன்னு, பணியாரம் நல்லா பந்து பந்தா, ஊத்தப்பமும் ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. இதே மாதிரி அளவுகளோட இதே மெத்தட்ல நீங்க வந்து இந்த மாவு அரைச்சி இந்த மாதிரி டிஃபன்லாம் நீங்க பண்ணி பாருங்க. நமக்கு வந்து டைமும் சேவ் ஆகும், வேலையும் வந்து ஈஸியா இருக்கும். இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.